இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் 2025 நடக்க போற ஒன் ஆஃப் தி முக்கியமான மேட்சான கெவின் ஓவன்ஸ் vs செமி ஜெயின் மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான தரமான சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த எலிமினேஷன் சேம்பர் 2025 ஒன் ஆஃப் த பிரிச்சுவல் மேட்ச், அதாவது ராயல் ரம்பிள் பேரில் ராயல் ரம்பிள் மெயின் மேட்சாக இருந்தாலும் அதை விட முக்கியமாக பேசப்பட்ட மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் vs கோடி ரோட்ஸ் மேட்ச். அதே போல் இந்த வாட்டி எலிமினேஷன் சேம்பர் மெயின் மேட்சாக இருந்தாலும் அதை தாண்டி இந்த மேட்சும் பெருசாக பேசப்படும் கெவின் ஓவன்ஸ் vs செமி ஜெயின் மேட்ச். இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பலதாட மேட்ச் நடந்தாலும் இந்த மேட்ச் வந்து மீண்டும் நமக்கு சலிப்பை ஏற்படுத்தவே இல்லை. அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சை இந்த மேட்சை கொடுக்க போகிறாங்க. அதனால தான் எலிமினேஷன் சேம்பர்லேயே வச்சிருக்காங்க. ரெஸ்ல்மனி அளவுக்கு கூட முன்னேற விடாமல் இந்த மேட்சை குயிக்காக வச்சு பயங்கர இம்பாக்டை ஏற்படுத்த போகிறாங்க. அதனால இந்த மேட்ச்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்திருக்க ரூமர் படி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிச்சுவல் மேட்ச், அதாவது பயங்கரமான மேட்சாக இருக்க போது. அதனால இந்த மேட்ச்சில் பிளட்டெல்லாம் எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ் மேட்சை தாண்டி ராயல் ரம்பிள் நடந்த மேட்சை தாண்டி இது ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும். அதனால இந்த மேட்ச் வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஏற்படுத்திருக்கு. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக ஒரு ரெஸ்லர் ரிட்டர்ன் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் ரிட்டர்ன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவரோட பேச்சு கம்மியாக இருக்கா. இந்த டயத்தில் ஷாக்கிங்காக WWE உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டன் இந்த மேட்ச்சில் கொண்டு வர மூலமாக இந்த மேட்ச் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பின் பண்ணி வின் பண்ணுறவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் போய் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அடிச்சிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாக்கிங்காக ரேண்டி ஆர்டன் உள்ளே வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதனால ரேண்டி ஆர்டன் vs கெவின் ஓவன்ஸ்ன்ற ரெஸ்ல்மேனியா பிளான் இப்பொழுது ஆன் ஆகியிருக்கு. இந்த பிளான் இப்போதைக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கலான்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுறதுனால இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டு இந்த மேட்சை வந்து அப்படியே நோ ரிசல்ட்ஸாக முடிக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நல்ல மேட்ச் நடத்த போகிறாங்க. அதனால் ரிசல்ட்ஸ் இப்போதைக்கு கிளியர் கட்டாக வரக்கூடாது அப்படின்றதையும் கொண்டு வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்காக இந்த மேட்சை வந்து ரேண்டி ஆர்டன் அடித்ததில் கெவின் ஓவன்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்படுற மாதிரி, இதுக்கு முன்னாடி கெவின் ஓவன்ஸ் அடித்து ரேண்டி ஆர்டனுக்கு இன்ஜுரி ஏற்படுத்தி எப்படியோ அதே போல் இந்த வாட்டி ரேண்டி ஆர்டன் அடித்து கெவின் ஓவன்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டு ஆம்புலன்ஸில் கூட்டு போகிற மாதிரிலாம் காமிக்க போகிறாங்க. அதனால் ரேண்டி ஆர்டன் தன்னோட பன் கிக்கை இந்த வாட்டி கெவின் ஓவன்ஸ்க்கு எகென்ஸ்டாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால வேற லெவல் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு இந்த மேட்ச். ரேண்டி ஆர்டனோட பன் கிக்கை WWE எப்படி காமிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாக் அவுட் கிக்கை காமிக்கிறாங்க. அதை போட்டால் யாருமே கொஞ்ச நாளைக்கு WWE வரமாட்டாங்கன்ற மாதிரி காமிப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கெவின் ஓவன்ஸோட பேக்கேஜ் பெயில் டிரைவ் இப்போ போடுறதுனால சில பேர் வராமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு. அதே போல் ரேண்டி ஆர்டனோட பன்கிக்கு அப்படி இருந்துச்சு. அதை இப்போ மீண்டும் கொண்டு வந்து இப்போ கெவின் ஓவன்ஸ்க்கு எதிராக உபயோகிச்சு இந்த மேட்ச்சில் வந்து மாஸ் காட்ட போகிற ரேண்டி ஆர்டன். அதனால இந்த மேட்ச் வேற லெவலாக இருக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்று கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.